இந்த நாட்டில் ஒரு ஒரு கொடுமையான விதி இருக்கு. எப்படின்னா, படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆயிட்டாரு, இவர் அரசியல் பேசக்கூடாது. இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆயிட்டாரு, இவர் பேசக்கூடாது. இவர் நீதிபதி ஆயிட்டார், இவர் பேசக்கூடாது. இவர் அரசு வழக்கறிஞர் ஆயிட்டார், பேசக்கூடாது. இவர் பேராசிரியர் ஆயிட்டார், பேசக்கூடாது. இவர் வங்கி பணியாளர் ஆயிட்டார், பேசக்கூடாது. படிச்ச எவனும் பேசக்கூடாது. படிக்காத முட்டா பையன் நாட்டின் தலைவர் ஆயிட்டா அவன் பேசலாம். எப்படி இருக்கு? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவ கல்லூரியின் டீன் எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம். முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம். அவர் படிச்சிருக்காரா, தெரிஞ்சிருக்காரா, தெரியும். பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார மேதையா இருப்பார், அவர் அரசியல் பேசக்கூடாது. அறிவியல் மேதையா இருப்பார், அவர் பேசக்கூடாது. உதாரணமா அறிவியல் மேதைன்னு தான் அவர் ஐயா அப்துல் கலாம் நம்ம குடியரசுத் தலைவர் ஆகணும். குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது? இதுதான் என்ன, கற்றவர்கள் அரசியல் செய்யாதனால என் மகன் கூட சொன்னார், படித்தவர்கள் ஏன் அரசியல் வரணும்? கற்றறிந்த சான்றோர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி நன்கு ஆய்ந்து தெளிந்து கற்ற பெருமக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது நாடு அமைதியாய்